ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரி கிச்சன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர் திரு தங்கவேல் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மளுடைய சபரி கிச்சன் எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட இன்னைக்கு நம்மளுடைய சபரி கிச்சனோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் எல்லாருமே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சபரி கிச்சன் எப்படி ஆரம்பிச்சுது, அதோட வரலாறு அண்ட் நம்மளுடைய ஜேர்னி பயணம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வரலாறுங்கிறது பார்த்தீங்கன்னா, இதோடைய சில பேர் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் உடனே ஆரம்பித்து அவங்க பழகின விதங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்தேன். என்னென்னா, நம்ம இருந்த இடம், நான் அன்னபூர்ணா வித் தாமோதர் சுவாமி நாயுடு அவர்கிட்ட தான் நான் இருந்தேன். ஒரு 10 இயர்ஸ் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் என்னை எப்படி கூட்டிகிட்டு போனார்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் அன்னபூர்ணாவுக்கு முன்னாடி அம்பிகா சர்வீஸ் ஸ்டேஷன் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வண்டி அம்பாசிடர் சர்வீஸ்க்காக அங்கே கொண்டு வருவாங்க. அதில் சில நேரங்களில் அவர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் அப்போ அந்த வண்டியெல்லாம் வாஷ் பண்ணுறது, நான் ஹாஃப் டே எனக்கு ஸ்கூலு. ஓகே. நான் இன்னும் பெருசாக ஒன்றும் எனக்கு என்னால் படிக்க முடியலன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம அது ரீச் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேன்டீன் இருக்கும். எனக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. காலையில் 8 மணிக்கு போனால் 12 மணிக்கு அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். அந்த 1 மணி நேரத்தில் அந்த கேன்டீனில் கொஞ்சம் சப்ளையராக ஒர்க் பண்ணுவேன். கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா நமக்கு அதில் கொஞ்சம் சாப்பாடு, குழம்பு அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணிக்கு நம்ம அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான். நான் இங்கேருந்து என்னுடைய வீடு கவுண்டாம்பாளையத்தில் இருக்குது. அங்கேருந்து நடந்து தான் நான் டெய்லி போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது ரொம்ப சோதனையான காலம் கூட. ஆனால் அது ஒரு நல்ல நேரமாக அவர் அன்னபூர்ணாவுடைய பெரியவர் அந்த வண்டியில் ஒரு நாள் இருந்தார். அப்புறம் நான் வண்டியெல்லாம் துடைக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறடா அப்படின்னு கேட்டார். நானும் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க என்னுடைய ஒரு நாள் பாருன்னு சொன்னார். நான் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போனேன். அவருடைய கம்பெனியில் சின்ன ஒரு க்ளீனிங் பண்ணுற வேலை, இந்த பர்னர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய கொடுக்க சொல்கிறேன். அவருடைய ஹெல்ப்பராக என்னை ஒர்க்கு கொடுத்தாரு. நான் அந்த ஒர்க்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் பழக நமக்கு அந்த வைராக்கியம், எனக்கு ஏதோ ஒரு வழியில் முன்னேறணுங்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குது. அது இதோ இல்லை வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. நான் ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட நான் போயிடுவேன். அது கூட என்னால் ஒரு ரீச் பண்ண முடியல. நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. நமக்கு அந்த டைமில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராமாவில் நடித்தோம். அதில் வச்சு போனேன். அது கூட நம்மளால் என்ன ரீச் பண்ண முடியல. ரெண்டாவது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சோன்னே நான் உள்ளே புகுந்துனேன். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு உள்ளே அந்த கிச்சனுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை க்ளீன் பண்ணுற வேலைகளை எனக்கு கொடுத்ததுனால அதில் நுணுக்கமாக பழகிட்டோம். அதாவது எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய கிச்சன் பண்ணுனா எவ்வளோ பேருக்கு சமைக்க முடியுங்கிற ஒரு இது அவர் மிகப்பெரிய மேதை. அவர் இந்த சமாச்சாரத்தில் நாங்கள் அவரை மாதிரி ஒரு பார்த்ததே கிடையாது. ஒருத்தரை பெருமையாக சொல்கிறது இல்லை. எனக்கு குருநாதர் அவர் தான். குருநாதர் மட்டும் இல்லை, கடவுளை இந்த தொழிலுக்கு வர்றதுக்கான ஒரு இதே அவர் தான் எனக்கு வகுத்து கொடுத்தார். அப்போ உள்ளே போகும்போது நமக்கு என்னென்னா, அங்கே நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தே அந்த கேஸ் பைப் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் நான் பர்னர் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கேஸ் பைப் லைன்லாம் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒர்க்கை முதல்ல என்னை பண்ண சொன்னாங்க. நான் பண்ணினேன். அது அதுவும் பழகிறதுக்கு எனக்கு ப்ரீமியர் இன்ஜினியரிங்னு சொல்லி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டர். அவர் தான் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கான கேஸ் பைப் லைனுங்கெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்துருந்தார். சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இதை நம்ம பேட்டியில் சொல்கிறதுன்னா, அவர் எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார். அந்த வேலையை பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் வாங்க, அவர் அன்னபூர்ணாவில் அவர் அந்த பைப் லைன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை கூட நிற்க வச்சு அந்த வேலை செய்யும்போது அந்த வேலை நுணுக்கமாக நான் கற்றுக்கிட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஈவினிங் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஈவினிங் டைம் மேலே ஒரு 7 o'clock மேலே என்னை வர சொல்லி எங்கேனாச்சும் ஒரு பர்னர் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருந்தார். அந்த வேலையை படைய கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், சில நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி கேஸ் லைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் போய் பண்ணணும். அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் லைசன்ஸ் வேணும். ஒரு வெண்டருக்கு ஒரு
இந்த மாதிரி இப்போலாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல அதில் வெண்டர் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசி, ஹெச்பிசில எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. அந்த லைசன்ஸ் நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சி நான் எடுத்துட்டேன். ஓகே. அதை வந்து எடுக்கிறதுக்கு என்னென்னா, நான் ஒர்க் பண்ணதை பார்த்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு வந்து பரவாயில்ல, இவங்க ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க. அதில் தான் நான் என்னோடய கம்பெனி வந்து சபரி கிச்சன் சர்வீசஸ்ன்னு ஆரம்பித்தேன். ஓகே. இன்றைக்கி கேட்பாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சபரி கிச்சன்னா நீங்கள் சமையல் ஏதாவது பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா? ஏன்னா சர்வீஸ்ன்னு தானே போட்டிருக்கோம். இப்போ சமையல்காரங்க நீங்கள் எங்களுக்கு 100 சாப்பாடு கொடுங்க, 200 சாப்பாடு கொடுங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் சொல்ல இல்லை, அது ஆக்சுவலி காரணம் என்னென்னா, அந்த சர்வீஸில் நம்ம ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி வந்து நான் ஓரளவுக்கு நான் நினச்சது இன்னும் முழுமையடையலை. ஓகே. இருந்தாலும் நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கேஸ் பைப்லைன், அதுக்கப்புறம் பர்னர்ஸ் எல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். ஓகே. அதாவது சொல்லப்போனால் ஒரு அடுத்தபடியே இன்னொரு விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் மறந்துட்டேன். அதாவது நான் இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஒரு 10 இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வரும்போது நம்ம போகிறதுக்கு அடுத்தபடியே நம்ம கேன்வாஸ் பண்ணிட்டு போகிற இடம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஓகே. முரளின் சார்னு சொல்லிட்டு அவர் இப்போ மெட்ராஸில் வந்து அவர் தான் எம்டியாக இருக்காரு. இங்கே அவருடைய ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட போய் டெய்லி கை கட்டி நின்றுருப்பேன், ஐயா எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகே. ஒரு மகாதேவன் சொல்லிட்டு சார், அவர் மிகப்பெரிய, அவரும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுல அவர் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் நின்னேன். ஒரு டெய்லி போய் நிற்பேன் காலையில். அப்போ ஏதோ ஒரு நாள் போடாமல் எனக்கு சொல்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட கூட சொல்லாமல் ஏதோ ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் ஆரம்பிச்சு இந்த தொழில். ஃபஸ்ட்டு பில்லு கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு தான் நான் வந்து 12,500 போட்டோம். 1992. அதுவும் இது வழிகாட்டல் பேரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தபடியாக இது இந்த பர்னர்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் போகலான்னு எனக்கு கொஞ்சம் எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் வேணும். ஓகே. நான் அதை வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல்லே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். நான் துபாய் போயிருக்கேன், ஒமான் போயிருக்கேன், வெளிநாடுகளில் மேக்ஸிமம் அரபிக் கண்ட்ரியில் பூரா நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். நான் அந்த என்னுடைய தைரியத்தை வச்சு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு பேசி நான் ஆர்டர் எடுத்து வந்துடுவேன். அது சக்ஸஸாக தான் போயிட்டு இருந்தது. என்னுடைய மனைவி வந்து இதில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, இருந்தாங்க. ஒரு பேக் போன் தான் உண்மையிலேயே. அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து, அதாவது நம்ம மட்டும் 2 சக்கரம் இருந்தால் தான் ஒரு வண்டி ஓடும். அதில் அவங்க என்னன்னா, அதில் வந்து அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதை பண்ணுங்க, இதை பண்ணால் நல்லா இருக்குமே, இது செய்யலாமே அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதை அப்படியே அந்த ரூட்லேக்கு பிடிச்சி நான் ஓரளவுக்குலாம் வந்துட்டேன். சூப்பர் சார். ஸோ ஒரு ஸ்டார்டிங்கே வந்து அந்த ஒரு ஜேர்னியே வந்து ரொம்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்களுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இல்லை அது மட்டும் இல்லை, அதாவது ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா மட்டும்தான் அவன் முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கரெக்ட். அவனுக்கு சாப்பிட்றதுல கஷ்டங்கள் வரணும். சாப்பாட்டுக்கான கஷ்டங்கள் வந்தால் தான் அந்த சாப்பாட்டோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நம்ம 3 நேரத்தில் 1 நேரம் தான் சாப்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். 12 ஹவர்ஸ் ஒர்க்னா 24 ஹவர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கஷ்டங்களை, அதாவது சில ஹோட்டல்கள் நான் பாத்திரம் கூட கழுவி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு புதுசாக வர யங்ஸ்டேஜுகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. நாங்கள் அந்த காலத்தில் எப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலத்தில் ஒரு ஹோட்டலில் போய் இந்த பாத்திரமெல்லாம் கழுவி கொடுத்து இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. நான் கல்யாணம் பண்ண புதுசுலேயே டெய்லி நாங்கள் வந்து 9 மணிக்கு நான் இந்த மாதிரி என்னோடய டீம் ஒரு 2 பசங்க என் கூட இருப்பாங்க. என்னுடைய பிரதர் இருப்பார், அவரும் நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருக்கார். அப்போ சப்போர்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து நைட் ஒரு 9 o'clock போவோம். அதில் வந்து என்னென்னா எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் வரைக்கும் கழுவி வச்சுட்டு, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு, ஏன்னா வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணும், மற்றவங்க புரிஞ்சுக்கணும். ஈஸியாக வந்து எதுவுமே வெற்றி அடைய முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்னா உழைப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் இருக்கிறவங்க ஆளுங்க, நமக்கு கிட்ட இருக்கிற தொழிலாளிங்க, இப்போ இன்றைக்கி எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் நான் தனியாக கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு. கண்டிப்பாக சார். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் எல்லாரோட சப்போர்ட்னால தான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக பிரதர், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதில் வந்து நான் எப்பவுமே ஃபேமிலியில் கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டோம். ஃபேமிலின்னா ஆக்சுவலாக ஆல் ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல் ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி மட்டும் இல்லை, என்னுடைய ஒய்ஃப் மட்டும் இல்லை, என் குழந்தைகள் இருந்ததுன்னா என் தங்கச்சிங்க, என் தம்பிங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான். அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எப்படியும் நான் சினிமாவில் நடித்து பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்தேன். அந்த வாய்ப்பு அப்போ நான் போயிருந்தால் பண்ணியிருக்கலாம். நமக்கு அந்த டைமில் அது ஒரு வெறி தானே.
கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருமே இது பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி நிறைய அலைஞ்சேன். ம். ஒரு 5, 6 வருஷம்லாம் அதில் அலைஞ்சோம். நமக்கு அது வாய்ப்பு வந்து கடவுள் நமக்கு இதில தான் எழுதி வச்சிருக்கான்னு ஆயிப்போச்சு. கண்டிப்பா. இன்றைக்கி அது சபரி கிச்சன் சர்வீஸுங்கிறது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாவே பிரபலமான ஒரு கம்பெனி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய கம்பெனி பற்றி நான் சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பா சார். என்னை தெரியுதோ இல்லையோ என்னுடைய கம்பெனி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்னு தெரியும். நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். இல்ல சார். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ என்னோட நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெர்சனா இருக்கீங்க. அது இல்லாம ரொம்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த காம்படிஷன வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன நீங்க மெயின்டெயின் இல்லைங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. மேடம். நான் வந்து எப்பவுமே எங்கேயுமே ரஃப்பா போய்க்க மாட்டோம். ம். காம்படிஷனுங்கிறது வந்து எப்படின்னா, அதை வந்து நம்ம காம்படிஷனை நினைச்சா காம்படிஷனுங்க. ஓகே. அதே ஒரு சுகமா நினைச்சா சுகமான சுமைகள் தான் அது. அது வந்து கண்டிப்பா. காம்படிஷனா போனா தான் நமக்கு வந்து ம். காம்படிஷன் அப்படின்லாம் நினைக்க முடியும். ஏன்னா எல்லாருமே நம்ம கூட இருக்கவங்க. ஓகே. எல்லாருக்குமே சாப்பிடணும், எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. வர்றவங்க எல்லாருக்குமே அதுக்கு தான் வராங்க. நமக்கு ஒரு ரூ. 10 கிடைக்கும்ன்ட்டு. ஏன்னா நான் வந்து எந்த கம்பெனி வந்து நீங்க சரியில்ல, அந்த ம். கம்பெனி சரியில்ல, எக்யூப்மென்ட் சரியில்ல, அவங்க பண்ணது சரியில்லைன்னு சொல்லி நான் எங்கேயுமே ஆர்டர் கேட்கறதுக்குலாம் போமாட்டேன். ஓகே, ஓகே. என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்ன, நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா இருப்பேன். ம், ம். அது எல்லா கடவுளும் நமக்கு ஒண்ணு தான். ஆனா ட்ரெடிஷ்னல்ங்கிறது முக்கியம். ஓகே. நம்ம சுத்தமா இருக்கணும். அவங்க குடுக்கக்கூடிய காசுக்கு நம்ம பொருள் குடுக்கணுங்கிறது என்னுடைய கான்செப்ட். ம், ம், நான் இருந்த இடமும் அப்படித்தான். ம். எதா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதோட குவாலிட்டி வைஸ் கரெக்ட்டா இருக்கணும். நம்ம என்ன பேசி நம்ம அவங்ககிட்ட பணம் வாங்குறோமோ, அந்த பணத்துக்கான குவாலிட்டியில அந்த பொருள அவங்களுக்கு குடுக்கணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். கண்டிப்பா. குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கண்டிப்பா. அத பண்ணுனா தான் வந்து நம்ம பயந்துக்கணும். ஐய்யயோ! நம்ம கரெக்ட். ஏதோ நம்ம காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதோ குடுத்துருக்கோம். நமக்கு அடுத்த வாட்டி வரமாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. ம். நம்ம ஒரு எத்தனை பேர் போய் நின்னாலும், கடவுள் புண்ணியத்தில நாம போய் ஒரு வணக்கம் சொன்னோம்னா, அதுக்கு ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பா இருக்கு. அதே மாரி நான் ஒரு நிறுவனத்தில நான் பண்ணி குடுத்தோம்னா, ம். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நிறுவனங்கள் வந்து வைட் ஆயிட்டு தான் இருக்கு. ம். ஒரு ஹோட்டல் பண்ணாங்கன்னா, மறுபடியும் வந்து இன்னொரு 4 ஹோட்டலுக்கு ஓனரா தான் இருக்காங்க. அடுத்த வாட்டி பார்க்கும்போது, நம்ம கூட வந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது பெரிய அவங்களுக்கு ஒரு கேம்ப் ஒரு இதுக்குள்ள தான் ஒரு ஆஃபீஸ் ஓ. ரூம்குள்ள தான் பார்க்க முடியும் அவங்கள. ம். அந்த அளவுக்கு முன்னேறிடுறாங்க. இதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம போய் கால் அதுக்குள்ள வைக்கும்போதே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு, ம். நம்ம எப்படி பண்ணணும்? இவங்க எப்படி நல்லா இருக்கணும்? நம்ம ஒரு அதாவது சில நேரம் கிச்சன் கடைசியில தான் கொண்டு வருவாங்க. ம். அந்த கிச்சன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோட்டலா இருந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், ஒரு கல்யாணமா இருந்தாலும், அதுக்கு அந்த வைக்கக்கூடிய அந்த அக்னி மூலையில வைக்கக்கூடிய இடங்கள் வந்து அது முக்கியமான இடம். ஓகே. அதில தான் வந்து அவங்களுடைய பவர், ம். அதாவது எனர்ஜிகள் வந்து குடுக்கக்கூடிய இடமா தான் அந்த அந்த கிச்சனுக்கு செட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். கரெக்ட். நான் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாலே சில பேர் வந்தவங்க சொல்லுவாங்க, "சார் உங்க ஃபேக்ட்ரிக்கு வரும்போது ஒரு வைப்ரேஷன் தெரியுது சார். ம். நல்ல மனசு நிம்மதியா இருக்கு சார்." நெறைய பேர் எனக்கு வந்தோனே அட்வான்ஸ் குடுத்துட்டு போனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. இது பெருமைக்காகவோ, இல்ல மத்தவங்களுக்காக நம்ம ஹானர் பண்றதுக்காக நம்ம வந்து பேசுறது இல்ல. இது வந்து உண்மை. ஓகே. வரணும். அவங்ககிட்ட நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போனாங்க, அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம குவாலிட்டி பத்தி பேசினோம். அதே மாரி நம்மளோட ஜர்னி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து நம்மளுக்குன்னு வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ மத்த நிறுவனத்துக்கும், நம்மளுடைய சபரி கிச்சன் சர்வீசஸ்க்கும் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸு? என்ன அதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்க இல்லைங்க. சொல்லுங்க. இப்போ அதில முக்கியமா சமாச்சாரம் என்னன்னா, ஒரு புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ம். அவங்க ஒரு 2 கன்சர்ன் ஒர்க் பண்ணாங்க. ம். ம். அவங்க வந்து அவங்க பெரிய முதலாளி ஆயிட்டோங்கிற மாரி ஒரு தோரணைகள் வந்துரும். ஓகே, ஓகே. இந்த தோரணைகள் வந்தாலே நம்ம அவுட்டுன்னு அர்த்தம். ஆ, ஆ, ஆ. கஷ்டப்படணும். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். அது வந்து நம்ம என்ன ஒர்க்கு நம்ம போகிறோமோ, இப்போ நான் போனால் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு நான் போடுற ட்ரெஸ் ம். எல்லாம் கிடையாது. நான் ம். போனால் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அங்கே சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சேன். அதாவது எங்கே போனாலும் அந்த ஓனர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னால அவங்களுக்கு ஒரு ம். அவங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சில பேர் நம்ம பணங்களை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்காம அவங்க அலைய வச்சுட்டு கிடப்பாங்க. ஓகே. கம்பெனி பார்த்தா பெருசாக இருக்கும். அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்தா பெரிய லெவலில் ம். இருக்கும். அவங்க வர்றதெல்லாம் வந்து பெரிய பெரிய வண்டியில் வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. நம்ம தொழிலுக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஆனால் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னுடைய தொழிலுக்கு தேவையான என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா,
எல்லாத்துக்குமே வண்டி வச்சுருக்கேன். ம். எனக்கு நான் சாதாரண வண்டியில் தான் போவோம். எல்லாத்துக்குமே லாரின்னா லோடுக்கு லாரி வச்சுருக்கோம், வேன்னா வேன் வச்சுருக்கேன். ம். சர்வீஸ்க்கு வந்து ஸ்பெஷல். ஓகே. அவங்களுக்கு சர்வீஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு வண்டி வச்சுருக்கேன். ம். ம். அவங்களுக்கு எமர்ஜென்சின்னா அந்த வண்டியில் அமுச்சு கொடுத்துருவேன். நான் என்னுடைய வசதியை விட கஸ்டமர் வசதியை தான் நான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட்டாவும் பெருமையாவும் பெருமை நினைக்கிறீங்க. ஆமாம், உண்மையில் அதுதான். அவங்க பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு வேலை செய்யும்போது அது வெற்றி நிச்சயம். கண்டிப்பா சார். ஸோ எல்லாருமே ஐ திங்க் இது எல்லா யங்ஸ்டர்ஸும் தெரிஞ்சுக்கக்கூடிய டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். நம்ம just கண்டிப்பாக. சும்மா இப்போ இந்த தொழில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நமக்கு அதாவது ஒவ்வொருத்தருக்கு கடவுள் ஒவ்வொரு தொழிலை கொடுப்பார். கண்டிப்பா. அந்த கொடுக்கக்கூடிய தொழில் வந்து அது ஒவ்வொருத்தருக்கு என்ன தொழில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் செய்யக்கூடிய தொழில் வந்து அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும்னா ஆண்டவன் நமக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்போம். கண்டிப்பா சார். ட்ரூ. அதுதான் உண்மை. ம். ம். எந்த தொழில் வேணால் பண்ணுங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வெற்றி அடைய முடியுங்கிறது கற்பனை கூட பண்ண பண்ண முடியும். முடியாது. அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு குருட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்தால் மட்டும்தான் நான் அதை பண்ண முடியுமே தவிர, என்னை பொறுத்தளவு அது உழைக்கிற காசு என்றைக்குமே நிலைக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் நிறைய வாங்கி போட்டு, ம். ஒரு தரத்தை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் ஆள் போட்டிருக்கோம். ம். ம். அதே மாதிரி டெலிவரிக்கு தனியாக ஆள் போட்டிருக்கோம். இதை செக் பண்ணி எங்கேயே டெஸ்ட் முடிச்சு தான் நான் வெளியில் அனுப்புகிறேன். ஓகே. அதாவது பெரிய லெவல் கிடையாது, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். ம். ம். இருந்தாலும் நம்ம ஒரு கடலை விற்றா கூட அந்த கடலை உள்ள சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு தான் வெளியே அனுப்பும். ஓகே. அதுதான் வந்து இதோடைய தர்மம். ம். சும்மா நம்ம செஞ்சோம், ஏதோ ஒன்று தூக்கி வெளியில் போட்டு கொடுக்குற காசுக்கு நம்ம ஏதோ அவங்க எனக்கு கம்மியோ அதிகமோ அந்த டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, எனக்கு அதை பற்றிலாம் கிடையாது. என்னுடைய பொருள் வெளியே போகும்போது பர்ஃபெக்டாக போகணும். இருக்கும். அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற மேனேஜர்ஸும் சரி, ம். அவங்களாம் நுணுக்கமாக பார்ப்பாங்க. ஒரு ஒர்க் பண்ணும்போது இல்லை லேட் ஆகி போச்சு, இல்லை இந்த ஒர்க்கு பண்ணணுமா, ம். அப்படியெல்லாம் வந்து இல்ல. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்து தான் இவங்களுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வரும். ஓகே. அது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்திருக்கு. வந்திருக்கு. கரெக்ட். அதெல்லாம் ஆமாம், இப்போ தான் வந்திருக்கு. இப்போதான் சார் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ட்ரெண்ட் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாமே ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் தானே கண்டிப்பாக. எல்லாமே. நான் இல்லை 5 years பேக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூட்டர், 10 years நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது வந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றியிருக்கேன். ம். செட்டாக் ஸ்கூட்டரில். ஓ ஓகே. செட்டாக் ஸ்கூட்டரில் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறேன்னு நம்ப முடியுமா? நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் தொழிலுக்காக இது வந்து ரொம்ப இமேஜின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறேன் சார். கண்டிப்பாக வேறு வழி இல்லைங்க. வண்டியை வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் போட்டு வந்துடுவேன். ம். ம். நான் இங்கேருந்து பஸ்ஸில் போவோம், மறுபடியும் அந்த ஸ்கூட்டர் எடுத்துடுவேன், ஃபுல்லாக ஒரு வாரம் அங்கே இது பண்ணுவேன். ஓகே. அந்த இதில் தான் நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சுங்க. ம். ம். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களே கொண்டு போய் ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்தது. ஓகே. இன்னைக்கு வேர்ல்டு வைடெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில் இன்னைக்கு பூமாக இருக்குது. ம். இன்னைக்கு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட். பெரிய கோடீஸ்வரன் இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கவங்க பூரா ம். ஃபுட் பிஸ்னஸில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். கண்டிப்பா. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கான நம்ம தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிக்கு பக்கம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 கம்பெனி தான் இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு 100 100 கம்பெனி. கம்பெனி வந்துருச்சு. பா. ஓகே. இப்போ நம்ம கஸ்டமர் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். எனக்கு இருக்கிற அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து வேறுபடும். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன் பிடிக்கும். ஸோ அது எப்படி நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக டைலர் மேடுன்னு சொல்லுவோம். ஆ. அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்கிட்ட போகும்போது ம். சில பேர் வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, இவன் செய்வானா செய்ய மாட்டானா, அவன் நம்பிக்கை செய்வாங்களா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போவோம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம தொழிலுக்கு என்ன வருமானங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போக முடியும். ஓகே. நம்ம போய் நம்ம கேன்வாஸ் பண்ணும்போது நான் சொல்லிடுவேன், வியாபாரம் வரைக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிடுவோம். ம். உங்களுக்கு 50,000 வியாபாரமாகும், இல்லை 1 லட்சம் வியாபாரமாகும், ஒரு 3 lakhs வியாபாரமாகுங்கிறது நம்ம மைண்டுக்கு ஓகே. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும். எக்ஸ்பீரியன்ஸின் துறையில் எனக்கு அது தெரியும். ஓகே. அது எப்படி சொல்கிறது, வெளியில் சொல்ல தெரியல எனக்கு. நம்ம போய் ஒரு இடத்துக்கு போனால வைப்ரேஷன் தெரியும். இது நமக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு வைப், அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லிரும் உங்களுக்கு. கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே. 100% சொல்லுவோம். வாஸ்துவும் அப்படித்தான். நம்ம கிட்ட வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணினாங்கன்னா அவங்கள ஹோட்டல் வந்து மேலே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நிறைய ஹோட்டல் பண்ணவங்களாம் நிறைய எனக்குடைய லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே. அதுதான் வந்து நம்ம வந்து சபரி கிச்சனுடைய முன்னேற்றத்துக்கான காரணங்கள். வந்து முன்னேற்றம்னா என்னங்க, எங்களுடைய தொழில்
எங்களுடைய வசதிக்கு என்னுடைய திருப்திக்கானது. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாது. பத்துமா? உங்களுக்கு கொடுத்தா பத்துமா? பத்தாது. பத்தாது சார். எல்லாருமே நம்ம இன்னும் அதை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு பொறுத்தளவு நம்ம மேனுஃபேக்சர் நீங்க எதை கொடுத்தாலும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் நான் போய் ஹை டு ஹை 5 நிமிஷம் அந்த ஒரு மிஷினை பார்த்தாச்சுன்னா அந்த மிஷின் தயார் பண்ணிடுவேன். ஓகே. அதுக்கான திறமைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்டே இல்லை, என்னுடைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து நுட்பக்கலையில் நல்ல சிறந்த ஜம்முன்னு பண்ணுவாங்க. சூப்பர் சார். எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ட்ரெடிஷனில் கரெக்டாக பண்ணுவாங்க. சொல்லி கொடுத்தா ஒரு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் மாறாது. அதுதான் வந்து ரொம்ப அப்படியே அந்த ஒரு பர்ஃபெக்டாக ப்ரிசைஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் அந்த விஷயத்துக்குள்ள கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போது அடுத்த சமாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம எங்களுடைய ஒரு இதே ஷோரூம் தான், ஒரு பெரிய லெவலில் ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து A to Z வந்தாங்கன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு சுகமாக ஜம்முன்னு போகணும். ஓகே. கோயிலில் வழிபாடு வரைக்கும் சாமியை கும்பிட்டுட்டு பொருளை வாங்கிட்டு போகணும். அவங்க எங்கேயும் போய் கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வரணும், எல்லா பொருளையும் வாங்கிட்டு போகணுங்கிறது ஆசை. ஏன்னா அதுக்காக எல்லாருக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கும் ஒரு வழி அவங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் நிறையா கம்பெனிஸில் இந்த சேல்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. சேல்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து எப்படியா நம்ம சேல் பண்ணிட்டா போதும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சபரி கிச்சன் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சார் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்? இல்லை, நான் அதை முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது என்னுடைய கம்பெனி பேர் சபரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நான் வைக்கல. அது வைக்க தெரியும், எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நான் வைக்கல. ஏன் வைக்கலைன்னா சபரி கிச்சன் சர்வீசஸ்ன்னு பேர் வச்சதே வந்து நம்ம அந்த சர்வீஸ்லேருந்து தான் வந்திருக்கோம். என்னோட உயிர் மூச்சு சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் தான் எக்யூப்மெண்ட்ஸ். முதல்ல வந்து தாய் வீடே எனக்கு சர்வீஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால் இது வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவு இல்லை, நான் இங்கேருந்து வந்து சர்வீஸ்க்கு இந்தியா ஃபுல்லாக போயிடும். ஓகே. அதாவது அந்த போகக்கூடிய டைமு சில ஊர்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஆந்திராவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். விஜயவாடாவில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே அங்கே சர்வீஸுக்கு கற்றுக் கொடுத்து அங்கே ஆளுங்களை வச்சுருக்கேன். ஓகே. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாலக்காட்டில். அங்கே வந்து நம்ம சர்வீஸ்க்கான ஆள் வச்சுருக்கேன். ஆனால் அங்கேருந்து வந்து திருவனந்தபுரம் ரொம்ப லாங்காக போகிற ஏரியாக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கூர்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கர்நாடகாவில். கர்நாடகாவில் இல்லாத கம்பெனியாக கோயம்புத்தூர்ல கூட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்குறாங்க. நல்லா நான் இப்போவே வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி ரொம்ப கோயம்புத்தூர் தூரமான இடங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் வந்து கடைன்னு ஒரு நாள் நைட்டு போனால் காலைல முடிச்சுட்டு வந்துடுவோம். இது வரைக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்றைக்கி வந்து யாரும் பண்ணல அப்படிங்கிற வரைக்கும் எங்கிட்ட யாரும் ரிப்போர்ட் வரல. அதுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர் கொடுத்துருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட் சர்வீஸுக்கு என்ன நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அதுக்கான உதிரி விபாகங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐட்டமான ஸ்பேர்ஸ், அந்த ஸ்பேர்ஸை நம்ம வந்து அந்த ஸ்டோரில் இருக்கும். ஓகே. இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனைகள் வர்றதில்லை. நம்மளும் அப்படி ஏதாச்சும் 1-2 சின்னதாக ஏதாச்சும் வந்திருக்கலாம். எனக்கு அது வர்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக நம்ம மனுஷன் தானே, ஏதாச்சும் ஒரு சின்ன தவறுகள் ஏன்னா நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. அது ஒன்றும் அப்படி என்ன காரணத்தினாலன்னா அவங்க சரியான ஒரு பேமெண்ட் கொடுக்காம இருப்பாங்க. நமக்கு வந்து அதை நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருப்போம், அந்த ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன ரீசன் நம்ம வந்து அவங்க பணம் கொடுக்கலன்னு வெளியே சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் வேணும். நாளைக்கு அவர் ஃபேஸில் பார்க்கணும். அவர் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நமக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு வெளியே அவங்க ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம், அந்த ஃபியூச்சர் பாண்டுங்கிறதும் கண்டினியூ. கண்டிப்பாக. அதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம போகும்போது முதல்ல சில கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான பேர் வாங்கின கம்பெனியில் இருக்கு. அந்த கம்பெனிகளெல்லாம் போகும்போது முதல்ல வந்து சர்வீஸ் போகும்போது முதல்ல ஒரு பணம் கொடுத்துடணும். ஒரு அட்வான்ஸ் முதல்ல இப்போ செக் பண்ணுறக்கே பணம் கேட்பாங்க. அது வந்து மேண்டேட்ரியா சார்? அது கண்டிப்பா இட்ஸ் மஸ்ட். ஆனா நம்ம அந்த மாதிரி என்னன்னு தெரியல, நம்ம கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லை அதுக்காக சொல்ல, ஆனா அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க ஸ்டைலாக இங்கிலீஷில் டாக்டர்னு அடிச்சாங்கன்னா
அவங்க பயந்துட்டு பணம் கொடுக்கணும் மாட்டு இருக்கு, மேபி மேபி இப்போ கொடுத்துடலாம். அப்படியெல்லாம் மக்கள்ல வந்து ரொம்ப எந்த மாதிரி இதுல அவங்கள ஒரு ஆ இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்ல முடியாது, பட் சில ஸ்டைல் ஆஃப் சிஸ்டம் அப்படி சிஸ்டம் கொண்டு நாங்கள் வந்துட்டாங்க. வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ட்ரூவாக போகிறோம், ஆ. சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம அது அவங்களுக்கான பில்லை வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அது நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இண்டக்ஷன் ம். 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 அது ஒரு இப்போ ஒரு இதாக லேட்டஸ்ட் ஒரு இதாக வந்திருக்கு. ம். இண்டக்ஷனில் வந்து நிறைய இதுக்கு வந்து இப்போது விண்ட் மில் இப்போட வச்சுருப்பாங்க, ம். கரண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும், சோலார் சிஸ்டம் போட்டிருப்பாங்க, கரண்ட் கிடைக்கும், சில இடங்களில் கரண்ட் சப்சிடி கிடைக்கும். அந்த மாதிரி இடங்களில் அதே மாதிரி ட்ரெயினில் ம். அந்த வந்தே பாரத்துங்கிற மாதிரி ட்ரெயின்களில் ஷிப்பில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த கேஸோட இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ம். 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 அங்கே வந்து முதல்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஒரு காயில், பழைய காலத்தில் காயிலெலாம் போட்டு ம். அதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப ஒரு ஓல்டு மாடலில் தான் இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஆனால் நமக்கு வந்து இப்போ அது என்ன பண்ணியிருக்கோம்னா அது வந்து நாங்கள் இண்டக்ஷனாக மாற்றிருக்கோம். ம். ம். அதில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எங்கிட்ட இருக்குங்க. இருக்கு. ஓகே. அது வந்து நாங்கள் இப்போ தயார் பண்ணி ஆர்என்டி போட்டு நிறைய இடத்துல சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், ஆட் கொடுத்துட்ருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் சார். எங்களோட ஒரு ஹோட்டல் எடுத்துட்டா அதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே. ஓகே. ஒரு ரெஸ்டாரண்ட்டு அதுலேயே வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு தனியாக, ம். ம். அதுலேயே வந்து மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு தனியாக இருக்குது, அது 3 ஸ்டார் ஹோட்டல் தனியாக இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் தனியாக இருக்குது, அது ரிசார்ட்டுக்கு தனியாக பண்ணணும். ஆமாம். அதே மாதிரி கல்யாண மண்டபங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது. ம். ம். ஸோ எல்லாமே கேட்டகரி வைஸ். கேட்டகரி வைஸ் தான். நம்ம போய் சும்மா போய் எல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று சொல்லி டிராயிங் எல்லாம் போட்டு வர மாதிரிலாம் கிடையாது, பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருவோம். ம். ம். அது சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும். ஓகே. ஓகே. சில கிளைண்ட் இல்லைங்க நாங்கள் சொல்கிறது மட்டும் செய்யுங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். அது பர்ஃபெக்டாக எங்களது வந்து நாங்கள் போவோம், எங்கள் டீம் போவாங்க, ம். ம். நானே நேரில் போவேன், ம். அதுக்கான டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாச்சு நாங்கள் டிராயிங் போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். எந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி வரக்கூடிய சமாச்சாரம், எந்த இடத்துல கரண்ட்டு வந்து நம்ம அந்த பிளக் எல்லாம் வைக்கணும், எந்த இடத்துல டைல்ஸ் போடணும், எந்த இடத்துல ட்ரைனேஜ் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நிறைய நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் பிரகாரம் நாங்கள் டிராயிங் கொடுத்துருவோம். சில பேர் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த கிச்சன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், மேக்ஸிமம் 99% பண்ணிடுவாங்க. ப்ரீ பிளான்டாக நம்ம பண்ணிடுறோம். பர்ஃபெக்ட் டிராயிங் கொடுத்துருவோம். முதல்லயே டிராயிங் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். ஓகே. அது நான் என்னன்னா அந்த நாங்கள் கன்சல்டன்சி பண்ணுறதுக்கான அதோட ஃபீஸ் நாங்கள் வாங்குறது இல்லை. ஓ. ஓகே. அது எதுக்காக வாங்குறது இல்லைன்னா நாம் வந்து நமக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த வரக்கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஆனால் என்ன சொல்கிறதுங்க, ஒரு டாக்டர்கிட்ட போனால் 5 ரூபானாலும் ஃபீஸ் கொடுத்தா தான் சார் அதை பற்றி சொல்ல நினைச்சேன். கன்சல்டேஷன் சார்ஜஸ் இப்போ எல்லாருமே கன்சல்டேஷன் ஃபீஸ்னாலே வாங்குறாங்க. கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையுமே இப்போ கன்சல்டேஷன் ஃபீஸஸ் கண்டிப்பாக வாங்க சொல்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் வந்து ஒரு இதாக சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டாக்டர் வந்து நீங்கள் போய் பார்த்து ஃப்ரீயாக டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் சரியாக. ஒரு 5 ரூபா டாக்டர் இருந்தாலும் 5 ரூபா கொடுத்து பாருங்க, காய்ச்சல் சரியாயிடும். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அந்த கன்சல்டன்சி போனால் கூட நம்ம வந்து அது கன்சல்டண்ட்டாக போனால் தனியாக அமௌண்ட் வாங்கிடலாம், தெரியாதவனுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க, நமக்கு கிள்ளி கூட கரெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ட்ரூவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அதே மாதிரி டெலிவரி டைம், சபரியோடைய ப்ராடக்ட் போய் இறங்கலைங்கிறது இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக வர விடக்கூடாதுங்க, அதுதானுங்க தொழில். கரெக்ட். நீங்கள் 35 வருஷமா அந்த தொழில் இருந்திருக்கோம்னா அது கூட நம்ம பண்ணலைன்னா அப்புறம் தொழில் இருந்து பிரயோஜனம் இல்லையா. கண்டிப்பா. அந்த டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே, ஒர்க் மட்டும் இல்லாம நம்ம ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இது வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன். கண்டிப்பா. என்னோட லேபர்ஸ் அப்படித்தாங்க. நம்ம வந்து எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. ஒரு அந்தந்த பிரான்ச்சு, நம்ம ஃபேக்ட்ரி, அது 3-4 பிரான்ச்சஸ் இருக்கு, அதுல எல்லாத்துலேயுமே எல்லாமே என்னை பொறுத்தளவு வந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல ட்ரூவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். நான் அந்த மாதிரி தான் நடந்துக்குவேன், டெடிகேட்டடா, லாயலா, ட்ரூவா. கண்டிப்பாக யார்ட்டையுமே நம்ம ஹார்ட்ஸாக பேச மாட்டோம். ஓகே. வெற்றிக்கு நிறைய வந்து நம்ம இதுக்கு இல்லை, வெற்றி அடைகிறதுக்கு நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு, ஹார்ட் ஒர்க்கு, பழகக்கூடிய விதங்கள். கரெக்ட். நம்ம வந்து அவங்கள போய் நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்மளும் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோங்கிறத மனதில் வச்சுட்டே தான் நம்ம அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வந்துடும். ஆனால் உழைப்பு தான் சக்ஸஸை கொடுக்கும். கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பயிர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா?
எப்படி கேம்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல உங்களுடைய டாட்டர்ஸ் வந்து இந்த பிசினஸை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க வந்து இல்ல, இப்ப எக்ஸ்பேண்ட் நான் பண்ணணும்னு வந்துங்க சொன்னீங்க. நெறைய வந்து தொழில்ல நெறைய மாறுபட்டு வந்துருச்சுங்க. ஆமா. இப்ப நான் செய்யும்போது ஒரு ஒரு மிஷின், ஒரு சாம்பார் ம். பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய ப்ராடக்ட் வந்துருச்சு. ம். ஆட்டோமேட் வந்தோனே சில பேருக்கு அந்த ஆசைகள் இருக்கும். ஆளுங்க ஆனா அது தப்பான ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஆளுங்க இல்லாம செய்யக்கூடிய வேலைகள் ருசி இருக்காது. கண்டிப்பா. இன்னைக்கு சொல்றாங்க அடுப்புல அந்த காலத்துல வந்து சிக்கன் வந்து விறகுல தான் சமைச்சாங்க. அந்த இன்னைக்கும் வந்து அந்த விறகுல தான் பண்ணணும் அந்த பிரியாணி எல்லாம். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கு. ம். இப்போ அந்த பிரியாணி நீங்க என்ன மிஷின்ல பண்ணாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது. அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபீல் இருக்காது. ஆனா அந்த ஃபீல் இருந்தாலும் நம்ம காலங்கள் மாறுது இல்லையா? இன்னைக்கு ஆமா சார். பார்த்தீங்கன்னா, நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டரே இல்ல. டைப் ரைட்டிங் தான். ஓகே. படக் படக்குன்னு அடிச்சு தான் நம்ம கொட்டேஷன் குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ம். பார்த்தீங்கன்னா, நவீன ஒரு ஃபோன்ல தட்டி ஆமா. விட்டுருக்காங்க. நீ இப்ப அந்த மாரி ஃபோனே உலகம் ஆயிடுச்சு. உலகம் ஆயிடுச்சுங்க. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம வந்து இருக்கிறதுலே அட்வான்ஸ் இது. ம். எத பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி, நான் வந்து புதுசா ஒரு R&D குரூப் போட்டிருக்கோம். ஓகே. R&D குரூப் போட்டுங்க, அத டெவலப் பண்ண முடியும். இதுவரைக்கும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ம். சரி நம்ம இதிலேயே போயிட்டு இருக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறையா நம்மளுடைய விட தொழில் கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாரி ஐடியாங்களுக்கு போய் ஒரு ம். ஒரு பூமில வர்ற மாரி நான் பொறாமைப்பட்டு சொல்லல. ஓகே. வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தொழிலுக்கு வந்து இன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். ம். கரெக்ட். அப்ப நம்ம ஏன் தொழில் தெரிஞ்சு நம்மளே பண்ணக்கூடாது? நம்ம ஏன் அத செய்யக்கூடாது? அப்படிங்கிற மாரி எனக்கு இப்போ இது ஒரு மைண்ட்ல டெய்லி நைட்டான ஒரே இதா இருக்கு. இன்னைக்கு வந்து வேர்ல்டு போ வேண்டாம். நம்ம இந்தியால பண்ணா போதும். இந்தியாலயே. இந்தியால குடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நல்ல பலமா, தரமா அது குடுத்தாலும் எனக்கு போதும். வியாபாரம். இன்னும் நம்ம சம்பாதிச்சு நம்ம இன்னும் பெரிய கோட்டை கிட்ட போறது போதும். கண்டிப்பா. எனக்கு சம்பாதிக்கிறத விட கஸ்டமர் திருப்தியா இருந்தாலும் அதே போதும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பவுமே 100%ல 1000% நம்ம அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா, அப்படிங்கிற கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. இதுல தான் எக்ஸ்பான்ஷனோட பிளான்ஸ் இருக்குன்னு ஆமா. சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஓகே சார். ஸோ சார் இப்போ வந்து அடுத்த சில வருடங்கள்ல நம்மளுடைய சபரி கிச்சன்ஸோடைய growth கோல்ஸ், இலக்குகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இலக்குகள்னா என்ன சொல்றது? நான் வந்து இப்போ நம்மளுடைய பண்ணிட்டு இருக்க எக்யூப்மெண்ட்ஸும் இன்னும் ம். ஏதோ அட்வான்ஸ் இருந்தா பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நவீனமா வரக்கூடிய இப்போ நம்ம சொல்ற மாரி இப்போ இண்டக்ஷன்ல வரக்கூடியதோ, இல்ல அதில நெறைய பிரிவுகள் நெறைய நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்களும் அதில நெறைய R&D பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள வந்து மேக்ஸிமம் கோயம்புத்தூர் வந்தா, அவங்க சபரி கிச்சனுக்கு வரணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஓகே. அதை வந்து நான் வந்து உழைப்பால வந்து வெற்றி அடைய முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி எங்களுடைய கம்பெனியை பொறுத்தளவுல எங்களுடைய லேபர்ஸும் அவங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா நமக்கு என்ன டிராயிங் குடுக்குறோமோ, என்ன இல்ல என்ன டிராயிங் குடுக்குமோ அது பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஓகே. கம்பெனி மேல? இல்ல சார். எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. 100% வந்து இவ்ளோ நேரம் நம்மளுடைய ஜர்னி பத்தியுமே வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கம்பெனி பத்தி ஆல் ஓவர் எவ்ரிதிங் நீங்க கவர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஹேவிங் யூ டுடே ஹியர் சார். அதே மாரி நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? கஸ்டமர் தான் என்னுடைய கடவுள். ஏன்னா, எங்களுடைய சபரி கிச்சனுக்கு வந்தாச்சுன்னா, அதோட குவாலிட்டி, தரம், சர்வீஸ் இத பொறுத்தளவு நாங்க வந்து எந்த விதத்திலயுமே சபரி கிச்சன் குறை வைக்க மாட்டோம். அதே மாரி அந்த முதல்ல உங்களுக்கு வந்து நான் ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க குடும்பத்திலயும் வளம் பெருகி, மேலும் மேலும் வந்து ஹோட்டலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அதே மாரி கல்யாண மண்டபம் மேலும் மேலும் நீங்க அத பெருகி நல்லபடியா நல்லா இருக்கணும்னு கடவுள நான் வேண்டிக்கிறேன். அதே மாரி என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் அவங்களும் அப்படித்தான். அவங்களும் எப்பவுமே நிறைவா இருக்கணும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அதே மாரி என் கூட எந்தெந்த டீம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.